Everyone, welcome to NEC Learn. So today நம்ம medical informaticsல சில 2 marks பார்க்கலாம். So very first topic அப்படின்னு பார்க்கும்போது dialogue with the computer in the CPR system. So நம்ம வந்து CPR system that is the computerized வந்துட்டு நம்ம patient record யூஸ் பண்ண போறோம் அப்படின்றப்ப how you are going to communicate அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். So doctors இல்லைன்னா nurses வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they are going to interact with the system. So அவங்க என்ன பண்ணுவாங்க, so ஒரு பேஜ் வந்து ஓபன் பண்ணிட்டு சிபிஆர்ல வந்து அதுல என்னென்ன மெனூஸ்லாம் இருக்கு, what are the prompts available, அதுக்கப்புறம் இன்புட் ஃபீல்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது. ஸோ பிஃபோர் பேஷண்ட் அவங்க வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இதை பத்தின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் மூலமா they can enter the details, அதே மாதிரி அந்த என்டர் பண்ண டீடைல்ஸ் வந்து லேட்டர் ஆன் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மோர் நம்ம வந்து அப்டேஷன் ஆஃப் த டீடைல்ஸ் ஆல்சோ பாசிபிள். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிஸ்ட் த டெவலப்மெண்ட் டூல். சோ என்னென்ன டெவலப்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் இந்த சிபிஆர்க்காக யூட்டிலைசேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பேஷண்ட் பத்தின டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் டேட்டா பேஸா இருக்கணும் அப்படின்னா டேட்டாபேஸ் சிஸ்டம், அதுல MySQL, Oracle அப்படின்னு சொல்லி நிறைய டேட்டாபேஸ் சிஸ்டம் இருக்கு. இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃபார்மேட் வந்துட்டு அந்த ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதுவோம். சோ அது வந்து ஜாவா, பைத்தன், C# யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த பேஜுக்கான ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்றதுக்கு .NET அண்ட் Django யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெப் டெக்னாலஜிஸ் நம்ம பண்றோம். இதெல்லாம் வெப்சைட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், வித்தின் இன்டர்நெட்லயோ இல்ல இன்டர்நெட்லயோ நம்ம பண்றோம் அப்படின்னா HTML, CSS, JavaScript யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணா இன்டர்நெட் ஆப் ஆப்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட் பிளாட்ஃபார்ம்னு சில இது இருக்கு. ஓபன் EMR, HL7, FHIR சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுலயும் நம்ம யூட்டிலைசேஷன் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சர்வர் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி ASP இருக்கு. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சிபிஆருக்கு வந்து சிபிஆர் சாஃப்ட்வேருக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணும். சோ நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த காமனா அந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணோம்னா இன்டர்நெட்ல இருக்கும். சோ அதே மாதிரி இல்ல நம்ம பிட்வீன் த கண்ட்ரிஸ், பிட்வீன் த ஹாஸ்பிட்டல் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்டர்னல் சர்வீஸ் தேவைப்படும். சோ இந்த மாதிரி ரிமோட் ஆக்சஸ்க்குலாம் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் ASP யூஸ் பண்ணுவோம். சோ இதனால என்னோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம், செக்யூரிட்டி பேக்கப் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். சோ இந்த CIS-உம் CPR-உம் எப்படி இன்டெகிரேட் ஆகுது அப்படின்னா, CIS-ங்கிறது ஒண்ணும் இல்ல, இட் இஸ் அ சாஃப்ட்வேர் சிஸ்டம் தான். இந்த சிஸ்டம் வந்துட்டு எல்லா டேட்டாஸுமே கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கும். சோ இந்த டேட்டாஸ் பாத்தீங்கன்னா கிளினிக்கல் டேட்டாவும் இருக்கும், டெஸ்ட் ரிசல்ட்ஸ், மெடிகேஷன், ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், என்டையரா இது எல்லாமே சிபிஆர் கூட இன்டெகிரேட் பண்ணும். சோ இதனால நம்ம வந்து பேஷண்ட் டேட்டா வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஓவர் த இன்டர்நெட். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூரோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ நியூரோ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் நத்திங் பட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹியூமன் பிரெயினை அப்படியே நம்ம ஒரு சிமுலேட் பண்ண போறோம். சோ அதை சிமுலேட் பண்ணி நாங்க வந்து ஒரு கம்ப்யூட்டிங் சிஸ்டமா நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ல வந்து டிசைன் பண்ணிருப்பேன். என்ன டிசைன் பண்ணிருப்பேன், ஒரு ஹியூமன் பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து அப்படியே சிமுலேஷனா இருக்கும். சோ பை யூசிங் வந்து ANN-ல பண்றேன், தட் இஸ் மை ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். சோ இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லா மெடிக்கல் டேட்டாவையும் காம்ப்ளெக்ஸா, அதாவது மல்டிபிள் லைக் 10,000 அந்த மாதிரி அதுக்கும் கிரேட்டரா கூட எல்லாமே அனலைஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டிசீஸ் பத்தின ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டு அதை எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், அதை எப்படி அசஸ் பண்ண முடியும், ட்ரீட்மெண்ட் பிளானிங் பண்றதுக்கு டாக்டர்ஸ்க்கு கம்ப்ளீட்டா அசஸ் பண்ணி கொடுக்கறதா என்னுடைய ANN. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ், ஒரு எக்ஸ்பர்ட் சிஸ்டம் இருக்கு. மெடிக்கல் டெசிஷன் மேக்கிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல ஒரு எக்ஸ்பர்ட் சிஸ்டம் இருக்கணும், ஹெல்ப் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ல என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிஸ்டம்ல வந்து நாலேஜ் பேஸ் இருக்கணும். லைக் வந்து ஒரு பேஷண்ட் பத்தின டீடைல்ஸ், டிசீஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் நாலேஜஸ் வந்துட்டு அந்த நாலேஜ் பேஸ்ல இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஜிக் அப்ளை பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபீவர் அப்படின்னா வந்துட்டு டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கணும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கணும், கோல்டு இருக்கணும், ஹெட்ஏக், இது எல்லாமே வந்துட்டு இன்டர்ஃபேஸ் என்ஜின்ல வந்துட்டு நம்ம வந்து கம்பைன் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே டாக்டர்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணா யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்தா இன்டராக்ட் பண்ண முடியும் இந்த சிஸ்டம் கூட, சாஃப்ட்வேர் கூட. நெக்ஸ்ட் வந்து இப்ப டெசிஷன் மேக்கிங் வந்து இப்ப சிபிஆர் வந்து எல்லா கண்டென்ட்டே வச்சு ஒரு டெசிஷன் சொல்லுது. ஓகே இவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ்னால இந்த டிசீஸ் தான் இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து அதை ரீட் பண்ணாலுமே டாக்டர்ஸ் நீட் த எக்ஸ்பிளனேஷன், இல்ல பேஷண்ட் சம்டைம் நீட்ஸ் த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றப்ப எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு கொடுக்க முடியும். சோ ஃபைனலா இந்த நாலேஜ் எல்லாமே நம்ம வந்துட்டு இன்னுமே அப்கிரேடேஷன் பாசிபிள், தட் இஸ் த்ரூ த நாலேஜ் அக்விசிஷன் மாடல். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
கம்ப்யூட்டர் அசிஸ்டட் டெசிஷன் அப்படின்னு சொல்லி சிஎம்டி இன் ஹெல்த் கேர் இருக்கு. ஸோ இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் வந்து டெசிஷன் மேக்கிங் கொடுக்கறது தான் இந்த சிஸ்டம் உடைய ஒர்க். ஸோ பேஷண்டோட டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி டயக்னோசிஸ் வந்து சஜஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டேட்டா இன்புட்ஸ் இருக்கும், ப்ராசஸிங் ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அசிஸ்ட் இருக்கலாம். ஸோ ஃபைனலா எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி டேக்கிங் பை கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா இப்ப நமக்கு வந்து எல்லா பேஷண்டோடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஹிஸ்டரி, அந்த பேஷண்டோடைய ஹிஸ்டரியை நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அப்ப வந்து ஒரு பேஷண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விசிட் பண்றாங்கன்னா அப்ப சோ மெனி கொஸ்டின்ஸ் இருக்கணும். லைக் அவங்களோட நேம், ஏஜ், ஹைட், வெயிட், பிபி வேல்யூ, சுகர் வேல்யூ, அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது சர்ஜரி அண்டர்கோன் பண்ணிருக்காங்க, இப்படி எல்லா கொஸ்டினுமே அந்த இதுல வந்துட்டு ஹிஸ்டரி டேக்கிங் பை கம்ப்யூட்டர்ல இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த டேட்டா அக்யூரேசி அண்ட் கம்ப்ளீட்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதுல நம்ம அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரைஸ் பேஷண்ட் ரெக்கார்ட்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஷண்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது தான் ஐடென்டிபிகேஷன் மாடல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அந்த பேஷண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சக்கு அப்புறம் அவங்க டாக்டரை விசிட் பண்ணுவாங்க. அப்ப டாக்டர் வந்து அவங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு நோட்ஸ் எடுப்பாங்க. அதுதான் கிளினிக்கல் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அந்த டாக்டர் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா லெபார்டரி அண்ட் டெஸ்ட் ரிசல்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த லெபார்டரி அண்ட் டெஸ்ட் ரிசல்ட் அந்த பேஷண்டோட திரும்பவும் அந்த டாக்டர்கிட்ட கிடைக்கும் போது அவங்க சில மெடிசன்ஸ் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. தட் இஸ் மெடிகேஷன் மேனேஜ்மெண்ட். ஃபைனலா அவங்களுக்கு பில்லிங் அண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட டேட்டா எல்லாமே செக்யூர் அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்டா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஷெட்யூலிங்க்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். So next the role of intranet. இப்போ within the hospital, அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து செக்யூர்டா ஷேர் பண்ணோம் அப்படின்னா இன்டர்நெட் உடைய சர்வ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ இதனால வந்து கம்ப்யூட்டரைஸ் பேஷண்ட் ரெக்கார்ட் எல்லாமே அத்தாரைஸ்ட் ஸ்டாஃப் மட்டுமே அக்சஸ் பண்ற மாதிரி கண்டிப்பா ஷேர் பண்ண முடியும். இதனால அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள நல்ல கொலாபரேஷன் இருக்கும், டேட்டா கன்சிஸ்டன்சி இருக்கும், அதே மாதிரி இன்ஃபர்மேஷனும் ரொம்ப சென்சிட்டிவானது எல்லாமே ப்ரொடெக்டட் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த கம்ப்யூட்டரைஸ்டு பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்யூரேசி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங் யாருக்குமே புரியாது எக்ஸப்ட் த ஃபார்மசி பீப்புள். அதுவுமே சில ஃபார்மசி பீப்புளுக்கு நம்ம நெய்பர் ஃபார்மசியா இருந்தா புரியும். இன்னும் நம்ம அதர் சிட்டி அதர் ஸ்டேட் போகும்போது அவங்களுக்கு புரியாம இருக்க சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த பேஷண்ட்க்குமே அவங்க எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு இவ்வளவு டோசேஜ் மட்டும் தான் இந்த பேஷண்ட்க்கு வந்து சேஃப்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு மேல டாக்டர் எழுதியிருக்காங்களானே தெரியாது. சோ இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்யூட்டரைஸ் பிரிஸ்கிரிப்ஷனா இருக்கும்போது அந்த பேஷண்ட்க்கு வந்து என்டையரா என்ன மெடிசன், என்ன டோசேஜ், என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் கிளியர் கட்டா தெரியும். நெக்ஸ்ட் வந்து என்ஹான்ஸ்டு சேஃப்டியா இருக்கும். இப்ப சப்போஸ் அலர்ஜியான மெடிசன்ஸ் கொடுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்ற அலர்ட் வார்னிங் மெசேஜும் அந்த கம்ப்யூட்டரைஸ் பிரிஸ்கிரிப்ஷன் வில் கிவ் யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் வில் பி கன்வீனியன்ட் ஃபார் யூ. இப்ப நம்ம ஓவர் த இயர்ஸ் ஒரு 5 years ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பிரிஸ்கிரிப்ஷன் வந்து யாரா இருந்தாலுமே மிஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனா கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது இட் இஸ் வெரி சேஃப் அண்ட் யூ கேன் அக்சஸ் அட் எனிவேர். ஸோ இதனால பெட்டர் மெடிகேஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் பாசிபிள் ஃபார் ட்ராக்கிங் த patient medication history. So next பாத்தீங்கன்னா semantic networks அப்படின்னு சொல்றாங்க. So semantic networks அப்படின்னா என்ன? இதுல வந்து சில செட் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு கான்செப்டும் ரிலேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபீவர் அப்படின்னு சொன்னா ஃபீவர் ஒரு பேஷண்ட்க்கு இருக்கு, இல்ல வந்து சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கண்டினியூஸா டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிட்டே இருக்கு, காஃப் இருக்கு, கோல்டு இருக்கு, ஹெட் ஏக் இருக்கு, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லும் போது இந்த செமாண்டிக் நெட்வொர்க் இது எல்லாமே வந்து ஃபீவர் ஒரு கான்செப்ட் கூட ரிலேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ அது நோடுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த நோட்குள்ள எல்லாமே ரிலேஷன் ஆயிருக்கும். அது எட்ஜ்னு சொல்லுவாங்க. ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எட்ஜ். சோ இது எல்லாமே நெட்வொர்க்கிங்ல இருக்குன்றது சிமாண்டிக் நெட்வொர்க் அனலைஸ் பண்ணி சோ அந்த பேஷண்ட் வந்து ஃபீவர் இருக்குன்னு சொல்லி என்னோட அவுட்புட்டா கொடுக்கும். சோ இதனால எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் கொஞ்சம் ஆர்கனைசிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங் த மெடிக்கல் டேட்டா இஸ் ஹைலி பாசிபிள். இதனால பெட்டர் கிளினிக்கல் டெசிஷன் எடுக்கலாம் பை லிங்கிங் த சிம்டம்ஸ், டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் இன் அ மீனிங்ஃபுல் வே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெசிஷன் அனாலிசிஸ் இன் கிளினிக்கல் மெடிசன். சோ ஒரு கம்ப்யூட்டர் வந்து கிளினிக்கல் டெசிஷன் பண்றதுக்கு எப்படி அசஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் எவால்விங் தி டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பேஸ்ட் ஆன் தி ப்ராபபிலிட்டி அண்ட் அவுட்கம். சோ வந்துட்டு நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெசிஷன் வந்து கம்ப்யூட்டர் கொடுத்தாலுமே பட் வி வில் ட்ரை இட் அண்ட் அது எஃபெக்டிவா இருக்கா இல்லையான்றது நம்ம அகைன் வி வில் செக் அவுட். சோ இதனால நமக்கு என்ன பண்ணுவோம்னா மாடலிங் டெசிஷன் ட்ரீ அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுவாங்க. சோ அது வந்து என்னென்ன ரிஸ்க் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த டெசிஷன்ல இருக்குன்றதையும் எனக்கு அனலைஸ் பண்ணி நமக்கு சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாமே
கொடுத்து ஃபைனலா எனக்கு ப்ரிசைஸ் அண்ட் எஃபிஷியன்சியான டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எய்ட்ஸ். ஸோ ஒரு ஹேண்டிகேப் இருக்காங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் எய்ட் வந்து அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து டிசபிலிட்டியோட இருக்கும்போது அவங்க வந்து எப்படி மெடிக்கல் சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணும், அவங்களோட என்வரான்மெண்ட்ல எப்படி எஃபெக்டிவா இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றத நமக்கு அசிஸ்ட் பண்ணும். ஸோ இந்த டூல்ஸ்ல வந்து சில இன்புட் டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில ஸ்கிரீன் ரீடர்ஸ் இருக்கும், சில சாஃப்ட்வேர் யூட்டிலைசேஷன்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆக்சஸோட ஹெல்த் கேர் சர்வீசஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.